Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ வந்து Saturday Sunday ரெண்டு நாள் உள்ளது தான் பார்க்க போறீங்க. Saturday morning வந்து வெளியே கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளவர் பாட் சீட் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போற வழியில கரும்பு ஜூஸ் கடை இருந்ததனால கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா ஆர்கே பட்டரைன்னு உள்ள ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இது கூகுளில் சர்ச் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்தோன்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பிளான்ட்ஸை விடைக்கும் சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருந்தது. அப்புறமா இங்கே ஃப்ளவர் பாட் நிறைய இருந்துச்சு. ஃப்ளவர் பாட் அதுக்கு கீழே வைக்கிற பிளேட் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ரேட்டும் வந்து பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அப்புறமா சீட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தாங்க. நாட்டு விதைகள்னு போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயே போட்டு அதில் பேர் எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து 4 சீட் வாங்கியிருந்தோம். இதிலேருந்து தக்காளி, வெண்டைக்காய், அப்புறமா கத்தரிக்காய், அப்புறமா வந்து பஜ்ஜி மிளகா 4 சீடு வாங்கிட்டு மண்ணும் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வெஜிடபிள்ஸ் போடுறதுனால அதுக்கு வந்து லைட் வெயிட் மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறமா 4 ஃப்ளவர் பாட் அதுக்கு கீழே வைக்கிற பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மதியம் லஞ்சுக்குள்ளே தான் ரெடி பண்ணேன். போகும்போது கிழங்கு வாங்கிட்டு போனோம். அதையும் கட் பண்ணி வேக வச்சுட்டு சாதம், ரைஸ், அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை, தயிர் வச்சு தான் மதியம் சாப்பிட்டோம். அப்புறமா ஈவினிங் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அங்கே தான் கிளம்பியிருக்கோம். அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சென்னை ட்ரேட் சென்டருக்குள்ளாடி என்றானதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபவுண்டைன் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெளியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்புறமா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா உள்ளே போயிட்டோம். ஃபர்னிச்சர் ஃபேருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு 30 ருபீஸ் வச்சு பே பண்ண சொன்னாங்க. ஜெஃபி ஜானிக்கு பே பண்ண வேண்டாம், பெரியவங்களுக்கு மட்டும் 30 ருபீஸ் வச்சு பே பண்ணி இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் உள்ளே போயிட்டோம். அப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறமா ஃபர்னிச்சரும் வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய ஷாப்லேருந்து வந்து இங்கே எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ரேட்டு வந்து கம்மி ரேட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறமா இங்கே ஃபவுண்டைன் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறமா வீட்டுக்குள்ளே வைக்கிற டெக்கார் பீசஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது. அப்புறமா ட்ரை ஃப்ரூட் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளதில் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமா பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து மல்டி ஏர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து பாப்கார்ன் அப்புறமா அப்பளம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம், ஆயில் எதுவும் போடாமல் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏர் ஃப்ரையர் மாதிரி தான், ஆனால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாப்கார்ன் எல்லாமே வந்து சும்மா போட்டான்னா அதுலேருந்து அழகாக வெளியே வருது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அப்புறமா அதில் ஒன்று வாங்கிட்டு
வாங்கிட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்புனீங்க பாருங்கள். அப்பளம் வந்து அவர் போட்டு எடுக்கிறாரு, ஆயில் எதுவுமே போடலை, அது அழகாக உள்ளே போயிட்டு ஃப்ரை ஆகி அப்படியே வெளியே வருது. அப்புறமா அப்பளம் கடை வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டியில் அப்பளம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அப்பளத்தையும் அவங்க ஃப்ரை பண்ணி டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்லிக் கேஷ்யூ நட் அப்பளம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு 4 பாக்கெட் அப்பளம் வாங்கிட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா பக்கத்தில் இன்னொரு ஹாலில் இன்டீரியர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். அப்புறமா இந்த கடையில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாஷ் எல்லாமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெளியே ஷாப் எதுவும் போடலை, எக்ஸிபிஷனுக்காக மட்டும் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா வெளியே வந்து க்ரோசரிக்கும் வந்து போட்டிருந்தாங்க. க்ரோசரி ஷாப்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அப்புறமா வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு இங்கே லான் இருந்துச்சு. சரி, லானில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்ச நேரம் லானில் உட்காந்துட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா நைட் டின்னருக்கு வந்து திருநெல்வேலி பரோட்டா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட்டம் உள்ளவா இல்லை, ஆனால் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. வெளியில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. பரோட்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரோட்டாவுக்கு வந்து 3 கிரேவி வந்து கொடுக்காங்க. சிக்கன், மட்டன், அப்புறமா பெப்பர் சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா பொரிச்ச பரோட்டாவும் இங்கே இருந்தது. கொத்து பரோட்டா இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆர்டினரி பரோட்டா, வீட் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, அப்புறமா வந்து கொத்து பரோட்டா வாங்கினோம். அப்புறமா வந்து ஒரு சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம். இனி ஒன்று வந்து சிக்கன் வந்து பிச்சு போட்டு பெப்பரெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸிபிஷனுக்கு போய் இதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த பாப்கார்ன் ஃப்ரை பண்ணுற மாதிரி மல்டி ஏர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுல்ல, அது ஒன்று வாங்கியிருந்தோம். இதில் வந்து மேலே ஒரு கவர் இருக்குது. அப்புறமா ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாப்கார்ன் அப்புறமா கிரவுண்ட்நட் எல்லாமே வந்து இதில் ஃப்ரை பண்ணி அவர் டேஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஆயில் எதுவும் போடாமல் நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதனால் சரி ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறமா வந்து கம்மல் போட்டிருந்தாங்க. 3 கம்மல் வந்து 100 ரூபாய்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, 3 கம்மல் ஜெஃபி ஜானி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கம்மல் எடுத்தாங்க. நானும் ஒரு கம்மல் எடுத்தேன். இதுதான் நாங்கள் அங்கே வாங்கின கம்மல். அப்புறமா இதில் ஹூக் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து 9 ஹூக் இருந்துச்சு. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 3 கிலோ வெயிட் வரைக்கும் ஹேங் பண்ணி போடலாம். இது வந்து டோருக்கு பின்னாடி எல்லாம் ஒட்டி வைக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோ திங்ஸ் தான் நாங்கள் அங்கே வாங்கினது. ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறமா வந்து 4 அப்பள பேக்கெட்டு, அப்புறம் அந்த ஹூக், அப்புறமா 3 கம்மல், அப்புறமா அந்த ஏர் ஃப்ரையர் ஒன்று. இதுதான் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போய் வாங்கினது. இது வந்து சண்டே மார்னிங். முந்தின நாள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் பாட், அப்புறமா மண், சீட் எல்லாமே இருந்தது. அங்கே எக்ஸிபிஷன் போனதுனால எதுவுமே பண்ணலை. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஜெஃபி ஜானி அவங்க டேடியோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. 4 சீடு வாங்கியிருந்தோம். தக்காளி, வெண்டைக்காய், அப்புறமா வந்து பச்சை கத்திரிக்காய், அப்புறமா வந்து பஜ்ஜி மிளகாய். இதுதான் நாங்கள் வந்து அங்கே வாங்கின சீடு.
இது ரெண்டு நான் போடுறேன். ரெண்டு சேர்ந்து போடலாம். ரெண்டு நான் ரெண்டு நான் தக்காளி போடுறேன். நான் தக்காளி. கையில தரேன். இப்படி விதச்சு நீ இந்த பாடியில போடு நீ இந்த. நீங்க ஒரு லைன் போட மாட்டீங்களா? லைன் போடுங்க. வேற என்ன வளராதது. உள்ள வச்சாதான் வளரும் மண்ணுக்குள்ள. ஆமா இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து கற்பூரவள்ளி வந்து 2 பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பாட்டில் உள்ளதை எடுத்துட்டு அதில் வந்து புதினா தண்டு நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஜெஃபி ஜானி வந்து அந்த கற்பூரவள்ளி ஒரு பாட்டில் உள்ளதை எடுத்து வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. நாலு பாட்டிலையுமே சீடு போட்டாச்சு. கற்பூரவள்ளி எடுத்து அதில் புதினா தண்டு நட்டு வச்சாச்சு. இது வந்து தக்காளி, அப்புறமா வந்து வெண்டைக்காய், இந்த ரெண்டுலையும் போட்டிருக்கோம். அப்புறமா பக்கத்தில் இருக்கிறது வந்து மல்லி விதை சின்ன பாட்டில் வச்சுருக்குது. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பச்சை மிளகா, அது பூ போட்டிருக்குது. அப்புறமா ஆலோவேரா செடி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒன்றில் கற்பூரவள்ளி இருக்குது, இன்னும் ஒன்றில் கற்பூரவள்ளி எடுத்துகிட்டு அதில் வந்து புதினா தண்டு நட்டு வச்சுருக்கேன். அந்த சைடு 2 தொட்டியில் ஒன்றில் வந்து பச்சை கத்திரிக்காய், அப்புறமா வந்து இன்னொரு இதில் வந்து பஜ்ஜி மிளகா தான் போட்டிருக்கேன். எல்லா பாட்டிலையுமே சீடு போட்டு வச்சாச்சு. அப்புறமா வந்து நானும் மதியம் லஞ்சுக்கு உள்ளதை ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். எல்லா பாட்டிலையும் வந்து சீடு போட்டதுக்கப்புறமா எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. இது வளரும்போது அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சீடு போடும்போதும் ஜெஃபி ஜானி இது எவ்வளோ டேஸில் வளரும், எவ்வளோ டேஸில் காய் போடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.